Hi friends, welcome to Purni's Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஆஞ்சநேயர் ஜெயந்தி அதனுடைய சிறப்பு, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எதற்கு சாத்துறோம், வெற்றிலை மாலை கட்டுவது எப்படி, வடை மாலை எதற்கு சாத்துறோம், அவரை எப்படி வணங்குவது, வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோங்க. ஆஞ்சநேயர் ஜெயந்தி இந்த வருஷம் ஜனவரி மாசம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் வருதுங்க. அவருடைய தாயார் அஞ்சனா தேவி, தந்தை வாயு பகவான். ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வணங்குவது சிறப்புங்க. இந்த வருஷம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி சனிக்கிழமை வர்றதால கூடுதல் சிறப்புங்க. பக்தர்களில் சிறந்த பக்தன் யார் என்றால் முதன்மையில் இருப்பவர் அனுமன். அவர் மிக சிறந்த ராம பக்தன். அவரை சஞ்சீவி என்றோ வீர ஹனுமான் என்றோ ஜெய் ஹனுமான் என்றோ அழைப்பதில் அவர் சந்தோஷப்படுவதை விட ராம பக்தன் ஸ்ரீராம ஜெயம் என்று சொன்னால்தான் அவர் குழந்தை போல் மகிழ்ச்சி அடைவார். மற்ற கடவுள்கள் போல் அவர் அதிகம் அபயஹஸ்த கோலத்தில் காட்சியளிப்பதில்லை. அவர் கைகூப்பி மண்டியிட்டு ராமனை தொழுத கோலத்தில் தான் காட்சியளிப்பார். அந்த அளவுக்கு அவர் சிறந்த ராம பக்தன். அதனால் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். அவரை எப்படி வழிபடுவதுன்னு பார்த்தா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். வீட்டில் நாம் ஆஞ்சநேயர் படம் வைக்கும் வழக்கம் இல்லை. அதனால் ஒரு வெற்றிலை வைத்து அவரை மனதில் நினைத்து வழிபடலாம். ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தாலும் அதனை வழிபடலாம். அல்லது ஒரு ஆஞ்சநேயர் படம் பிரிண்ட் அவுட் எடுத்து நமது கோரிக்கையை மனத்தில் வைத்துக் கொண்டு வாளின் ஆரம்பத்திலிருந்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட ஆரம்பிக்க வேண்டும். அனுமன் ஜெயந்தி என்று இதை தொடங்குவது மிகவும் சிறப்பு. மஞ்சள் குங்குமத்தால் ஒரு பொட்டு வைத்துவிட்டு பிறகு அவரை போற்றி வணங்க வேண்டும். வாரம் வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு பொட்டு வைக்க வேண்டும். பொட்டு வாளின் நுனியில் வந்து முடிவடைவதற்குள் நமது கோரிக்கை நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அனுமன் சாலிசா அல்லது அனுமன் போற்றி பாட வேண்டும். ஆஞ்சநேயர் காயத்ரியான ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் படிக்க வேண்டும். பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மந்திரமான ஸ்ரீ ராம தூத மகாதீர ருத்ர வீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. முடிந்தால் இதை 108 முறை சொல்ல வேண்டும். 6 காண்டங்கள் கொண்ட ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம் மற்றும் சுந்தர காண்டத்தில் அனுமன் மிகச் சிறப்பா சொல்லப்படுறார். அன்று சுந்தர காண்டம் படித்தால் நமது வாக்கு பலிக்கும், சொல்வன்மை பெறும், எல்லா பயமும் போய் வீரம் பெருகும், எடுத்த காரியம் நிறைவேறும். இதை பக்தர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர். இது எதுவும் என்னால் இயலாது என்று நினைத்தால் ஸ்ரீராம ஜெயம் என்று ஜபித்தால் மட்டும் போதுமானது. அனுமன் சிறந்த ராம பக்தன். ராமநாமத்தை துதிப்போருக்கு ஓடோடி வந்து உதவுவான். அவன் குழந்தை மனம் படைத்தவன். அவனிடம் நம் குறைகளை கூறி அழுதால் அவன் மனம் தாங்காது, உடனே நிவர்த்தி செய்வான். அனுமன் ஜெயந்தி அவருடைய பிறந்த நாள். அதனால் அவருக்கு பிடித்தமான வடை மாலை, வெற்றிலை மாலை சாத்தி வணங்க வேண்டும். அசோகவனத்தில் அனுமன் சீதையை கண்டுபிடித்து ராமர் பற்றி பேசிவிட்டு அவரை வணங்கும் போது சீதை பக்கத்தில் இருக்கும் வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலையை பறித்து அதனால் அவரை ஆசிர்வதித்தாள். அதனால் அவர் வெற்றிலை மாலையை மிகவும் விரும்புகிறார். இப்போ வெற்றிலை மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்ல வெத்தலையை வாங்கி வச்சுக்கோங்க. அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 54 இல்லாட்டி 108 அந்த கவுண்டிங்கில் போடணும். இப்போ வெத்தலையெல்லாம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓட்டையெல்லாம் இல்லாமல் இருக்கணும். காம்பு இருக்கணும் கண்டிப்பாக. நுனியில் கிழிஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி வெத்தலையை எடுத்து வச்சுட்டு நல்ல வெத்தலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மஞ்சள் நூலால் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த நூலையும் தண்ணியில் நனைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நுனி கிழிஞ்சிருக்கு. இப்போ இந்த வெத்தலை நல்லா இருக்கு. இது வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ பேக் சைடு அதை திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு அப்படியே சின்னதாக ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த நூல் எடுத்து நம்ம எப்பவும் பூ கட்டுற மாதிரியே அதை கட்டிடலாங்க. கொஞ்சம் மேலாப்பில் வச்சு கட்டணும். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால வெத்தலை கிழியாது. ரொம்ப கீழே கட்டினீங்கன்னா வெத்தலை கிழிஞ்சிரும். இப்போ பூ கட்டுற மாதிரியே
அதை கட்டிடலாம். ரொம்ப டைட்டாக கட்ட வேண்டாங்க, ஏன்னா வெத்தலை கிழிஞ்சிரும். இப்போ அடுத்த வெத்தலையும் எடுத்து அதே மாதிரியே சுருட்டிக்கலாம். காம்பெல்லாம் பிக்க வேண்டாங்க, காம்பு தெரியணும். பூ கட்டுற மாதிரியே கட்டிட்டு வந்துடலாங்க. நம்ம ஆஞ்சநேயரோட சிலையை பொறுத்து 54 இல்லாட்டி 108 வெத்தலை போட்டு மாலை கட்டணும். இப்போ வெத்தல் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கறக்காக நான் கொஞ்சமா கட்டி காமிச்சிருக்கிறேன். இதே போல ஒரு 108 வெத்தலையை வச்சு கட்டி மாலையா ஆஞ்சநேயருக்கு சாத்தணுங்க. ஒரு சமயம் அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை பழம் என்று நினைத்து சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு சூரியனை பிடிக்க வானில் பறந்தார். அதே நேரம் ராகுவும் கிரகணம் ஏற்படுத்த சூரியனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அனுமன் வாயுபுத்திரன் அல்லவா, அவர் சென்ற வேகத்துக்கு ராகுவால் செல்ல முடியவில்லை, தோற்று போனார். ராகு மகிழ்ந்து அனுமனுக்கு ஒரு வரம் அளித்தார். ராகுவுக்கு உகந்த தானியமான உளுந்தை கொண்டு யார் ஒருவர் அனுமனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ராகு தோஷம் தீண்டாது. அவரது உடல் போல் வளைந்து, அதாவது பாம்பு வடிவிலான உணவு பண்டம் படைத்து வழிபட்டால் ராகுதோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்று வரமளித்தார். அதனால் உளுந்தினாலான வடைமாலையை அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம். வட மாநிலத்தில் ஜாங்கிரி மாலை சாட்டி வழிபடுவார்கள். ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று வெண்ணெய் காப்பு போடுவதற்கு வெண்ணெய் வாங்கி தரலாம். ராவண யுத்தத்தில் ஆஞ்சநேயர் ராமரையும் லட்சுமணனையும் தோளில் சுமந்து செல்கையில் ராவணன் தொடர்ந்து செலுத்திய அம்புகளால் அனுமன் காயமடைந்தார். அதனால் ராமன் காயத்திற்கு வெண்ணெய் தடவ காயம் காணாமல் போய் வலி மாயமானது. அதனால்தான் நாம் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு போட்டு வணங்கினால் நம் உடலில் தீராத நோயெல்லாம் தீரும். இது நிதர்சனமான உண்மை. குழந்தை வரம் வேண்டி வணங்கினால் நிச்சயம் அருள் புரிவான். குழந்தைகளின் கல்வி சிறக்க ஆஞ்சநேயரை வழிபட்டால் நிச்சயம் அவர்கள் வெற்றியடைவார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த நன்னாளில் ஆஞ்சநேயரை வணங்கினால் ராகு தோஷம் சனி தோஷம் நீங்கி ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதமும் ராமருடைய அருளும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அதனால் நாமும் அனுமன் ஜெயந்தி என்று ராமநாமம் ஜெபித்து அனுமனை துதித்து வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். நன்றி.